இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ காவேரியோட அம்மா சாரதா ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் மகன் பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணலாமா, இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆவேசமாக பேசுகிறாங்க. ஒரு பக்கத்து விஜய், நிவின், காவேரி, யமுனா, கங்கா யமுனான்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சாரதா வந்து ரொம்ப பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லுமே அவங்களுடைய ஆதங்கத்தை, கோபத்தை தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தில் அவங்க ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கையும் பாசமும் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன, அவங்கள சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உணராமல் பேசுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே வெறுத்துட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதான் யதார்த்தமானது. ஆனால் அதை நம்ம இந்த மாதிரி கதைங்களெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சது தான். அதனால் பார்த்தா ரொம்ப கோவப்பட்டு ஆதங்கப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டு பேசிடுறாங்க. ரொம்பவுமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆனால் காவேரி பார்த்தா அழுது புலம்பி அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சமாதானப்படுத்துறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்குல்ல, சந்தானம் ஃபோட்டோலாம் எடுத்து கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இப்போ சாரதா பார்த்தா இந்த மாதிரி ஆவேசப்பட்டு பேசினதுக்கப்புறம் காவேரியும் வந்து அவங்க அப்பாவை நினச்சி அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் பேசுகிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தா நைட் ஆகிடுது. உட்காந்து அப்படியே அழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வராரு. விஜய் சமாதானப்படுத்துகிறாரு. விஜய் சொல்கிறாரு, அவர் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறது தெரியுது. அவர் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் அதை செஞ்சார், என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. வெறுமனே இவங்க சொல்கிறத மட்டும் வச்சு நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி காவேரியை சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் காவேரி ரிப்பீட்டடாக அதே விஷயத்தை திருப்பி பேசுகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் மொதல் பாதி வந்து சாரதா அழுது புலம்புனதோ, ரெண்டாவது பாதியில் வந்து காவேரி அழுது புலம்புனதை வச்சு வெள்ளிக்கிழமை முக்கியமான எபிசோட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கதையில் இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டோட எபிசோட் முடிக்கணுமா அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா செம பெரிய ஒரு ட்விஸ்டிங்காக அடுத்த நாள் காலையில் இவங்க இந்த மாதிரி பத்திரம் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதும், அங்கே பசுபதி வந்து இறங்கி ரகலை பண்ணுறாரு அப்படிங்கிறதோட முடிச்சு அடுத்த வாரம் கதை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தா நமக்கு செம எதிர்பார்ப்பாக இருக்கும். அது சம்மந்தமாக ஒரு சூப்பரான ப்ரொமோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்துச்சுன்னா இன்னுமே வெறித்தனமாக அடுத்த வாரத்துக்கான கதையை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா ரொம்ப எமோஷனலாக, அதுவும் ஒரு லாஜிக் இல்லாத எமோஷனலாக, இவங்க இவ்வளோ பாசமாக வச்சுருக்க ஒரு அப்பா மேலே எப்படி வந்து காவேரி இவ்வளோ சீக்கிரம் எந்தெந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரே நைட்டில் நான் வந்து எங்கள் அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டேன், என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு டைலாக் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் சாரதாவும் வந்து பேசான பேசிடுறாங்க. பாட்டி தான் பாவம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. மற்ற ரெண்டு பேரும் பார்த்தோம்னா, அதாவது கங்காவும் யமுனாவும் எப்படியோ வீடை விற்று காசு வந்தால் போதுங்கிற மாதிரி இருக்க மாதிரி தான் தோணுது. நிவின் தான் பாவம் அப்படியே இங்கிட்ட அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. விஜய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து. அதாவது வந்து இடையில விஜய்கிட்டையும் கேட்குறாங்க காவேரி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னா விஜய் வந்து சொல்கிறார், நான் ஒருபோதும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.